நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்கள் வேதாகமத்தை கரங்களிலே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 91 அதிகாரத்தை நாம் எல்லாருமாக சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல பொக்கிஷம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஒரு பரிசு வேத வசனம். இந்த அதிகாரங்களை உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து அறிக்கை பண்ண ஆரம்பியுங்கள். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எப்பேற்பட்ட கொள்ளை நோய்களாய் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய வாசல்களிலே, இருதயங்களிலே, யாருடைய நிலைக்கால்களில் எல்லாம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறதோ அங்கே தேவனுடைய பாதுகாப்பு நிச்சயமாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த வேத வசனத்தின்படியே, ஒவ்வொரு வார்த்தைகளின்படியே கர்த்தர் சபையாயிருக்கிற ஒவ்வொருவரையும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், ஆன்லைன்ல யூடியூப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற, வாட்ஸ்அப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்க எல்லாரையும் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி, வசனத்தின்படி ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.